என் பார்வோனை ஆண்டவர் செங்கடலுக்குள்ள அந்த சேனையை கொண்டு வந்ததான் அழிக்கணுன்ற நீதி கிடையாது. வாதைகள் அனுப்பும் பொழுதே முடிச்சு விட்டுருக்கலாம். ஏன் அப்படியும் ஒரு வாய்ப்பு, அப்படியும் அவன் சில அற்புதங்களை கண்டு மெய்யான தேவன் என்று ஏற்றுக்கொள்வாரா? சாத்ராக் ஆபேத்நேகோ சூளைக்குள்ள போகும் பொழுது அங்கே அந்த ராஜா என்ன மாறினார் என்று நம்ம பார்க்கிறோம். மனம் மாறினவராய். இவர்கள் ஆராதிக்கிற தேவனே மெய்யான தேவன், இவர்கள் ஆராதிக்கிற தேவனே மெய்யான தேவன் இல்ல. அப்போ அங்க ஏன் தாமதிக்கப்படுதுன்னா, அந்த தாமதப்படுத்துகிற நேரத்துக்குள்ள நம்ம மனம் மாறிடும், குணம் மாறிடும், அன்பா இருந்துடுவோன்றதுனால வாய்ப்புகள் ஆண்டவர் நமக்கு கொடுக்குறார். இன்னைக்கு உங்க வயசு போட்டுக்குங்க, இத்தனை வருஷம் மிஞ்சி போனா எல்லாருமே ஒரு 20 வருஷம் ஆண்டவரை தெரிஞ்சிருப்போமா? நல்லா பிறந்ததே கிறிஸ்துவ குடும்பத்துல இருந்தாலும் ஆண்டவரை புரிந்து கொண்டது ஒரு 10 வருஷம்னு வச்சுப்போம், இல்ல ஒரு 20 வருஷம்னு வச்சுப்போம், மினிமம் ஒரு 5 வருஷம் கூட வச்சுப்போம். சும்மா லீஸ்டா 5 வருஷம். இந்த 5 வருஷத்தை நான் பண்ணாத தப்புகள், பண்ணின தவறுகள், பண்ணின அக்கிரமங்கள், நீங்களும் நான் பண்ணது நிறைய இருக்கு. ஆனா அதுக்கு தண்டனையும் ஒண்ணு இல்லாதபடிக்கு இன்னைக்கும் தாமதிக்கிறாரு. அப்படின்னா அந்த லவ் எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க. உங்க மேல என் மேல அப்படிப்பட்ட தேவனை நம்ம ஆராதிக்கும் பொழுது அப்படிப்பட்ட குணநலங்கள் நமக்குள்ள வரும். அப்போ இன்னைக்கு 3 குவாலிட்டிஸ் டெஃபினட்டா இந்த வருஷத்தை நமக்குள்ள வரப்போகுது. கேட்கிறதுக்கு தீவிரமாயும், பேசுகிறதுக்கு பொறுமையாகவும், கோபிக்கிறதுக்கு தாமதமாகவும்.